அடுத்த நாட்கள் யோசேப்புக்கு நீண்ட விசித்திரமான கனவு போல தோன்றின. அவர் வீழ்த்த முடியாத ஒரு கனவு போல. ஒரு காலை மற்றொரு காலையுடன் கலந்தது. சூரியன் உதித்து மறைந்தது. யோசேப்பு தொடர்ந்து நடந்தார், சவாரி செய்தார், நின்றார், மீண்டும் நடந்தார். எல்லாம் அவருக்கு புதிதாக இருந்தது. அவர்கள் வீட்டிலிருந்து தூரம் செல்ல செல்ல நிலம் மெல்ல மாறியது. அவர் அறிந்திருந்த மலைகள் மறைந்து போயின. புல்வெளி வேறுபட்டதாக இருந்தது. காற்று கூட மாறுபட்ட வாசனை கொண்டது. தூசி மற்றும் சூடான கல் வாசனை. அவரைச் சுற்றிய குரல்கள் கூர்மையாகவும் வேகமாகவும் இருந்தன. மக்கள் அவர் புரியாத வார்த்தைகளை பேசினர். அவர் கவனமாக கேட்டார், ஏதாவது பரிச்சயமானதை பிடிக்க முயன்றார். ஆனால் எதுவும் இல்லை. அவருடைய இதயம் கனத்தது. ஒரு நாள் பாதை அகலமாக திறந்தது. யோசேப்பு இதுவரை பார்த்திராத ஒன்றை கண்டார். எகிப்து. அது பெரியது. அவர் நினைத்ததை விட மிகப் பெரியது. உயர்ந்த கல் கட்டிடங்கள் ஒன்றின் பக்கத்தில் ஒன்று நின்றன. பெரிய தூண்கள் வானத்தை நோக்கி உயர்ந்தன. மக்கள் எங்கும் அவசரமாகச் சென்றனர். கூடங்களை ஏந்தி, மிருகங்களை நடத்தி, சத்தமாக அழைத்து. தெருக்கள் கூட்டமாகவும் சத்தமாகவும் இருந்தன. காலடி சத்தங்கள், குரல்கள், வண்டிகளின் ஒலி. சந்தைகள் சத்தத்தாலும் வண்ணங்களாலும் நிரம்பியிருந்தன. எல்லாம் மிகவும் வேகமாக நகர்ந்தது. யோசேப்பு அசையாமல் நின்றார். அவருடைய இதயம் இறுக்கமாயிற்று. நான் இங்கு சேர்ந்தவன் அல்ல என்று அவர் நினைத்தார். இந்த நாட்டில் அவர் அந்நியன். இங்கு யாருக்கும் அவருடைய பெயர் தெரியாது. அவருடைய தந்தையையும் சகோதரர்களையும் யாரும் அறியவில்லை. அவருடைய தந்தை அன்போடு செய்த பலநிற ஆடை யாரும் பார்த்ததில்லை. அந்த ஆடை இப்போது இல்லை. அவருக்கு தெரிந்த அனைத்தும் இல்லாமல் போயிருந்தது. யோசேப்பு எகிப்தில் முக்கிய பதவியில் இருந்த ஒருவரிடம் அடிமையாக விற்கப்பட்டார். அந்த மனிதனின் வீடு பெரியது. பல அறைகள், உயர்ந்த சுவர்கள். எங்கும் வேலைக்காரர்கள் பிஸியாக இருந்தனர். முதல் நாளில் யோசேப்புக்கு எங்க நிற்க வேண்டும் என்று தெரியல. எதை தொட வேண்டும், எதை தொடக்கூடாது என்று தெரியல. யாரிடம் பேச வேண்டும், இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியல. விதிகள் தெரியவில்லை. விஷயங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதும் தெரியவில்லை. அவர் மிகவும் சிறியவராக உணர்ந்தார். அந்த இரவு வீடு அமைதியான போது யோசேப்பு படுத்த மேல் சுவரை நோக்கி பார்த்தார். அவருடைய கண்கள் எரிந்தன. மார்பு இறுக்கமாயிற்று. அவருக்கு வீடு நினைவுக்கு வந்தது. தந்தையின் குரல் நினைவுக்கு வந்தது. ஆடுகளின் சத்தமும் பரிச்சயமான மலைகளும் நினைவுக்கு வந்தது. ஒரு கணம் அவர் கைவிட விரும்பினார். ஆனால் பின்னர் அவருடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒன்றை நினைத்தார். தேவன் என்னுடன் இருக்கிறார், இங்கேயும் இப்போதும். யோசேப்பு அமைதியாக ஒரு தீர்மானம் செய்தார். நான் சரியானதைச் செய்வேன் என்று மெதுவாகச் சொன்னார். இங்கேயும். அடுத்த காலை அவர் எழுந்து வேலை செய்தார். கைகள் சோர்ந்திருந்தாலும் தரையை தூற்றினார். முதுகு வலித்தாலும் கனமான நீர்க்குடங்களை ஏந்தினார். மற்றவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று கவனமாக பார்த்தார். ஒவ்வொரு வார்த்தையும் புரியாவிட்டாலும் கேட்டார். தவறு செய்தபோது கைவிடவில்லை. மீண்டும் முயன்றார். சில நாட்கள் மற்ற நாட்களை விட கடினமாக இருந்தன. சில நாட்களில் அவர் தனிமையாக உணர்ந்தார். சில நாட்களில் வீடு மிகவும் நினைவுக்கு வந்தது. மார்பில் கல் வைத்தது போல வலித்தது. சில நாட்களில் அவர் மறைந்து போக விரும்பினார். ஆனால் ஒவ்வொரு நாளும் யோசேப்பு அமைதியாக ஜெபித்தார். தேவனே, இன்று எனக்கு உதவி செய்க என்று வேலை செய்யும்போது கிசுகிசுத்தார். நேர்மையாக இருக்கு உதவி செய்க, வலிமையாக இருக்கு உதவி செய்க. பின்னர் மென்மையான அற்புதமான ஒன்று நடைபெறத் தொடங்கியது. தேவன் யோசேப்புடன் இருந்தார். அவர் உடனே காணவில்லை. ஆனால் மற்றவர்கள் கவனிக்கத் தொடங்கினார். அவர் கவனமாக வேலை செய்வதை பார்த்தனர். அவர் புகார் சொல்லவில்லை, ஏமாற்ற முயலவில்லை, குறுக்கு வழி தேடவில்லை. அவரிடம் மோசமாக நடந்தவர்களிடமும் அவர் நல்லவராக இருந்தார். யோசேப்பில் நிலைத்தன்மை இருந்தது, அமைதி இருந்தது. அவருடைய எஜமானரும் கவனித்தார். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் நன்றாகச் செய்வதை பார்த்தார். முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டபோது அதைச் சிறப்பாக கவனித்தார். மெதுவாக யோசேப்புக்கு மேலும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன.
பெரிய விஷயங்களில் உதவ அழைக்கப்பட்டார். யோசேப்பு இன்னும் வீட்டில் இல்லை. ஆனால் அவர் தனியாக இல்லை. அந்நிய நாட்டில் இருந்தாலும் தேவனின் ஒளி அவர் மூலம் பிரகாசித்தது. அந்த நாட்களில் யோசேப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டார். நம்பிக்கையான வாழ்வு சந்தோஷ நாட்களுக்கு மட்டும் அல்ல, குழப்பமான நாட்களுக்கும், புதியதாகவும் உறுதியற்றதாகவும் உணரும் நாட்களுக்கும், அடுத்தது என்ன என்பது தெரியாத தருணங்களுக்கும் தேவன் யோசேப்பை பார்த்தார். ஒரு மாலை நீண்ட வேலை நாளின் பின் யோசேப்பு வெளியே சென்றார். காற்று வெப்பமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். எகிப்தின் நட்சத்திரங்கள் வீட்டிலிருந்த நட்சத்திரங்களை விட வேறுபட்டதாக தோன்றின. ஆனால் அவை இன்னும் பிரகாசித்தன. அதே நட்சத்திரங்கள். யோசேப்பு மெதுவாகச் சிரித்தார். நன்றி தேவனே என்று கிசுகிசுத்தார். என்னுடன் இருந்ததற்காக. ஏனெனில் தேவனின் அன்பு எல்லைகளில் நின்று விடாது. நீண்ட பாதைகளில் தொலைந்து போகாது. உன் பெயரை மறக்காது. இப்போது செல்லமே, ஓய்வெடுக்க நேரம் வந்துள்ளது. ஒரு நாள் நீ இங்கு சேர்ந்தவன் அல்ல என்று உணர்ந்தால், அல்லது புதிய இடத்தில் ஆரம்பிக்கிறாய் என்று உணர்ந்தால், எகிப்திலிருந்த யோசேப்பை நினைவு கூர். நீ சிறியவனாக உணரும்போது தேவன் தைரியம் தர முடியும். சோர்வாக இருக்கும்போது வலிமை தர முடியும். அனைத்தும் புதிதாகவும் விசித்திரமாகவும் தோன்றும்போது சமாதானம் தர முடியும். மென்மையாக தூங்கு. தேவன் அருகில் இருக்கிறார். இனிய இரவு. தேவனின் அன்பில் ஓய்வெடு. தைரியமாக இரு. ஏனெனில் நீ எங்கு சென்றாலும் தேவன் உன்னுடன் செல்கிறார்.